எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அதாவது இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஒரு முக்கியமான வீடியோ இது. அதாவது இந்த கேரளா மாநிலத்தில் 42 வயசான ஆள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல ஒரு பொண்ணு வீடியோ எடுத்து போட்டு ட்ரெண்டிங் ஆக்கி அவர் அந்த வீடியோவை பார்த்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டார் இல்லையா? அது வீடியோவை நம்ம தமிழ்நாட்டில் எல்லாரும் எடுத்து போட்டு ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தரை விடாமல். அதை பற்றி பேசுகிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் ஓகே. சம்மந்தமில்லாத வீடியோ போடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டிங்காக அதை எடுத்து போட்டு பேசி ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கீங்க. ஓகே, அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 10 வருஷம் சிறை தண்டனை, 1 கோடி ரூபாய் அபராதம், அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான ஒரு தீர்வு கிடைச்சிச்சு. ஆனால் அவங்க ஃபேமிலி பெனிஃபிட் அடையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உயிர் எழுந்தது தான். உயிரோட இருக்க சொல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ட்ரோல் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் செத்துட்டதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா என்னத்துக்கு அவர் ஆம்பளமாமா, அவர் பர்த்டே அன்றைக்கே உயிரை மாச்சினாரு, தன்மானம் சிங்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. ஒரு உயிரோட வர போகிறதும் கிடையாது, வீடியோ பார்க்க போகிறதும் கிடையாது. சரி, ஓகே, இந்த வீடியோ நான் எதுக்காக பண்ணுறேன், நான் எதுக்காக இதை போடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக தெரியும். அதை எது ட்ரெண்டிங் ஆக்கி போட்டிங்களா, ஏதோ ஒன்று ஒரு தீர்ப்பு கிடச்சிச்சு. நான் தமிழ்நாட்டிலே ஒரு விஷயம் சொல்கிறேன். கேரளாவில் நடந்து எடுத்து போட்டு ட்ரெண்டிங் ஆகிட்டீங்க. தமிழ்நாட்டிலே ஒரு விஷயம் நடக்குது, அதை வச்சு உங்களால் முடிஞ்ச ட்ரெண்டிங். ஏன்னா ஒரு நாள் தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குது இது மாதிரி பேசுறதுக்கு. அது யாரும் பேச மாட்டாங்க, இருக்கிற பிரச்சனைலாம் எடுத்து போட்டு பேசுகிறாங்க. அதாவது திருமங்கலம், மதுரை, அது பக்கத்தில் கல்லணைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தோன்னா கோரைகள்லாம் ஃபுல்லாக தோண்டி 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 அங்கே இருக்கிற பொதுமக்கள் மொத்த பேருமே பாதிப்படைஞ்சு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. சரிங்களா? இதனால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆறுகளெல்லாம் தோண்டி பக்கத்தில் இருக்கிற விவசாயிகள்லாம் விவசாயம் பண்ண முடியாத எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் பார்த்தோன்னா அவங்க மிகுந்த துயரத்தில் இருக்காங்க. அதனால் 10 மணி நேரம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு இந்த இடத்துல. டெய்லி ஆர்மி ஆளுங்கலாம் லீவ் வர சொல்லலாம் பார்த்தோன்னா இதே வேலையை வச்சுன்னு சுற்றி வந்துருக்காங்க. இவ்வளோ பண்ணியுமே ஒரு நியூஸ் சேனல் கூட வரல. அவ்வளோ மக்கள் பாதிப்படைஞ்சு அங்கே ஊர் மக்கள்லாம் ரொம்ப துயரத்தில் இருக்கிறாங்க. இந்த விஷயத்த யாருமே பேசல, இந்த விஷயத்தை யாருமே ட்ரெண்டிங் ஆகல. நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு விஷயம். ஏன் இதை நான் பேசுறேன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அந்த ஊரில் தான் இருக்கிறான். அவர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரு. ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி கஷ்டப்படுறாரு ஒரு நாளும். அதனால் என்னால் முடிஞ்சதை நான் பேசுகிறேன். இந்த வீடியோவை முடிஞ்சா நீங்கள் ட்ரெண்ட் பண்ணுங்க. நல்ல நல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் இருந்தால் சேகரித்து நீங்கள் பேசுங்க. பேசி இந்த வீடியோ ட்ரெண்ட் பண்ணுங்க. தப்பி தவறு இந்த வீடியோ போய் கிளிக் ஆகிட்டு சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து ஒரு நல்ல ஏதாவது ஒரு தீர்ப்பு வந்துருச்சு, ஏதாவது அதனால பயன்பட்டாங்கன்னா அந்த ஊர் மக்களே சந்தோஷப்படுவாங்க. ஊர் மக்களுக்கே நல்ல பெனிஃபிட். அதனால உங்களால் முடிஞ்ச ஒரே ஒரு உதவி, இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு டாபிக் எடுத்து பேச முடிஞ்சா பேசுங்க. அவங்களோட கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் தோண்டின கோரையெல்லாம் ஓகே, இதுக்கு மேலே புது கோரைகள்லாம் தோண்டக்கூடாதுன்னு தான் மனுவே போடுறாங்க. அதனால பார்த்தோன்னா அந்த ஊர் மக்களுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ முக்கியமாக உங்களால் முடிஞ்சா நீங்கள் பேசுங்க. நன்றி.